Good morning, students, uh, parents, and my dear colleagues. See, I think today is the right day to speak about secret of success and motivational story. Some great personalities in this nation. ஸோ என்னுடைய பேக்ட்ராப்ல உங்களுக்கு எந்த பிக்சர் தெரியுதுன்னு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இட் இஸ் அவர் எம்எஸ் தோனி. ஹி ஹஸ் பீன் அ வெரி இம்பார்ட்டன்ட் போர்ட்ரேட் இன் அவர் அகாடமி வித் அ கிரேட் quote of sportsman turned to an militaryman. So those who achieved in sports in India, mainly into very phenomenal achievements, such as Sachin has got an militaryman face in Air Force. Then we had Kapil Dev also is having the same, and Dhoni is also been as a lieutenant colonel in Indian military. Right. So we are expecting Rohit Sharma also to get one such prestigious position in our Indian military, that too into Indian Army. So we wish him all the best for that great achievement to lift the ICC T20 trophy for India after 17 years. It was a wonderful achievement. As a team, they all shed their tears, and they were unlike ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இட் வாஸ் அ வெரி கிரேட் அச்சீவ்மெண்ட் வாட் த பாய்ஸ் ஹேட் டிட். It was not quite easy as like what Dhoni and team was doing. It was a very clean swipe in 2011 against Sri Lanka, and in 2020 also. Finals were very clean. The semis were very tough. What are the trophies what Dhoni has got? The semis were very tough in spite of finals. ஸோ இந்த இடத்துல நமக்கு செமி வரைக்குமே நம்மளால ரொம்ப கிளியரா போய் ஃபைனல்ல ரொம்ப டஃபா விளையாண்டாங்க. இட் வாஸ் வெரி கிரேட் சேலஞ்ச். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா உண்மையாவே அவங்க தே ஹேவ் ஷோன் அ கிரேட் ஸ்டஃப். வி ஆர் ஆல்சோ இன் டு த பார்ட்டி அண்ட் தேவர் ஆல்சோ இந்த டீமால முடியலன்னா திருப்பி எப்போ முடியும் எங்களுக்கும் புரியல. பிகாஸ் தேவர் அ ஃபண்டாஸ்டிக் டீம். ஷான் பொல்லக், லான்ஸ் லூஸ்னர் இந்த டைம்லாம் இருந்ததை விட இந்த டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்ததுன்னு தான் நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணோம். ஆல் கிரிக்கெட் லவர்ஸ் இன் இந்தியா as well as international, we all felt that way. Anyhow, by God's grace or to the luck favors to the brave, சொன்ன மாதிரி அந்த கண்டினியூஸ் ட்ரை சின்ஸ் தோனிஸ் எக்ஸிஸ்ட் இன் 2019 வேர்ல்டு கப்போட வெளியில போனதுக்கு அப்புறம் இட் வாஸ் அ கண்டினியூஸ் ட்ரை பை அவர் பாய்ஸ், மெயின்லி கோலி. கோலி இஸ் பயங்கரமான ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு ஆட்டிடியூட் வச்சிருப்பாரு அவரு. ஹேவிங் அவ்வளோ தூரம் வெறித்தனமா ஒரு வின் பண்ணுன்ற ஒரு நோட்டேஷன்ல அதுக்கு இந்த கேம்லயும் அது நல்லாவே தெரிஞ்சுது. இட் இஸ் சர்ப்ரைஸ் தட் ஹி இஸ் 36. 36 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது நம்மளால. ஒரு 20-25 இயர்ஸ் உள்ளக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு எந்த அளவுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு கரேஜ், ஒரு எந்தூசியாசம்ல இருக்குமோ அந்த அளவுக்கு ஹி இஸ் ஹேவிங் தட் கரேஜ். பாடி ஃபிட்டா இருக்கட்டும், குவிக் இந்த ஃபீல்ட் ஆகட்டும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த டீம் நினைச்சு நம்ம ப்ரௌடா ஃபீல் பண்றோம். இந்த ட்ராஃபி நம்ம இந்தியா கிடைச்சதுக்காகவும் நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டோம். இந்த டேல ஏன் இந்த மோட்டிவேஷனல் கிளாஸ் நம்ம எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ன்னு சொல்றதை விட இட் இஸ் அ செஷன். சி, because people nowadays get tired of doing things repeatedly. ஸோ ஒரு விஷயத்தை திருப்பி நம்ம செய்யணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஒரே மாதிரியே ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா ஒரு டல்லா போகுதே அப்படின்றது நினைப்பாங்க. ஒரு ஐஏஎஸ் அட்டம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா தேர் மேபி 6-7 years. இட் டெஃபினெட்லி கெட்ஸ் போர்ட் ஃபார் எனிபடி. ஒரே கோர்ஸை செகண்ட் இயர் படிக்கணும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எழுதணும், ஒரு நீட் செகண்ட் டைம் அட்டன் பண்ணணும்னா கூட பீப்புள் இஸ் கெட்டிங் வெரி போர்ட். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றாங்க, அது எந்த அளவுக்கு ஹார்டா ட்ரை பண்ணாங்கன்றது அந்த பர்டிகுலர் பர்சனாலிட்டி தான் தெரியும். ஆனா ஒரு விஷயம் இஸ் வெரி வெரி ஷோர். ஸோ தோஸ் பீப்புள் ஹூ அச்சீவ் இன் யங்கர் ஏஜஸ், அதாவது சைல்ட்ஹுட்ல அப் டு த ஏஜ் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட், ஒரு 18 years வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் சக்சீட் பண்ணக்கூடிய எல்லா பீப்புள், எல்லா சில்ட்ரனுமே has been definitely backed by some other the elder peoples. Definitely parents இருக்கலாம், அவங்களுடைய guardians இருக்கலாம், even friends கூட இருக்கலாம் sometimes. So people give them continuous motivation, and அவங்களுடைய சக்சஸ் அவங்க விடாம அவங்களை துரத்திட்டே இருந்திருக்காங்க. So parents அந்த வகையில் they play a very crucial role in bringing up their children into a particular motto or a particular goal. So அந்த கோலை நோக்கி ஓடுறதுக்கு பேரண்ட்ஸோடைய
பார்ட்டிசிபேஷனோ அவங்களுடைய இன்வால்மெண்ட்டோ எந்த அளவுக்கு இருக்குங்கிறதா அவங்களுடைய பசங்க எந்த அளவுக்கு மேலே போகிறாங்கன்றத நிர்ணயிக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கூடிய நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் எடுத்துக்கோங்களேன். ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகட்டும், இல்லை நீட்டில் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன், இல்லை நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இன் 12th ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கேன் அப்படின்லாம் வந்தாங்கன்னா அந்த டியூஷன் கூட்டிகிட்டு வர்றது, கோச்சிங் கிளாஸஸ் கூட்டிகிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து சலிக்காமையும் ரொம்ப ரெகுலராகவும் இந்த பேரண்ட்ஸ் செஞ்சிருக்காங்க. ஸோ திஸ் டைம் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஆல் த பேரண்ட்ஸ் ஹூ ஹவ் பீன் ட்ரெமெண்டஸ்லி ஒர்க்கிங் ஃபார் த சில்ட்ரன்ஸ். ஏதோ ஒரு வகையில் இட் இஸ் நாட் ஈவன் அ லாஸ். ஸோ ஆஸ் அகாடமி நாங்கள் வச்சிருக்க ஒரு அகாடமி வச்சிருக்கிறதுனால ஐ குட் ஏபிள் டு ரியலைஸ் பேரண்ட்ஸ் எஃபர்ட். நம்ம இப்போ எங்களுக்கு எங்கள் பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு எஃபர்ட்டாக இருந்தாங்க, அந்த அளவுக்கு எங்களுக்கு அகாடமி எவ்வளோ தூரமாக இருந்ததுலாம் தெரியும். இப்போ இட் இஸ் வெரி நியர் டு பீப்புள்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய அகாடமிஸ் பெருகிடுச்சு. ஏன்னா தோனியெல்லாம் ஐ திங்க் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹி யூஸ் டு டிராவல் இன் ட்ரெயின் டு கோ டு ஹிஸ் ட்ரைனிங் செஷன்ஸ். அதேமாரி சைனா நோவல் பேட்மிண்டன் பிளேயர், அவங்களும் அதேமாரி தான். ஷி டிராவல்டு டெய்லி 18-19 கிலோமீட்டர்ஸ் நான் டிராவல் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் கூட போய் தான் அவங்க வந்து இந்த சக்ஸஸ் ரேட்டை கொடுக்க முடிஞ்சது அவங்களால. ஸோ இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்மென்ஸ் டிராவல் பீப்புளுக்கு இல்லைன்னா கூட அந்த கண்டினியூஸ் எந்தூசியாசம் அவங்களுடைய ஹர்ட்ல இருக்கணும். ஆக்சுவலாக அந்த எந்தூசியாசம் நம்ம போகணும், நம்ம ஒர்க் பண்ணணும், நம்ம வி ஹேவ் டு வின். அந்த ஒரு கோலை செட் பண்ணிட்டு அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து who all are doing this effort and continuously they are putting effort. Football ஆகட்டும், ஈவன் டேக் ஸ்விம்மிங் ஃபார் தட் மேட்டர், ஈவன் செஸ் ஃபார் தட் மேட்டர், இதெல்லாம் இட் இஸ் பிரிங்கிங் தம் இன் a great expenditure. அதாவது இட் இஸ் நாட் ஒரு டோர்னமெண்ட் போய் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த டோர்னமெண்ட்டுக்கு ஒரு மினிமம் ஃபீஸஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு மாசத்துல அதுக்காகவே பேரண்ட்ஸ் வந்து ஒரு மினிமம் ஒரு 5,000 எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு செஸ்ல போய் கலந்துக்கணும்னா கூட ஒரு மினிமம் 5,000 they require. போய் டிராவலில் போய் அந்த காம்படிஷன் அட்டன் பண்ணி அந்த ரேங்கிங் உள்ள வரணுன்றது மாரி இட் இஸ் a very big challenge what at present days parents are facing in bringing up the childrenன்றது எங்களுக்கு நல்லா புரிய வருது. சரிங்களா? அதனால இது தயவு செய்து இந்த இந்த கண்டினியூஸ் எஃபர்ட் மட்டும் விட்டுறாதீங்க. they lose or they win. Give them the participation frequently so that they'll be into that radar. அந்த ரேடார் விட்டு வெளியில போகாம வேற எதுலயாவது போய் கான்சென்ட்ரேஷன் இல்லாம ஸ்டடிஸ் விட்டா அதர் கோகுலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதோ ஒரு வகையில இட் மே பி கராத்தே, இட் மே பி எனிதிங். அந்த ஏஜ் ஆஃப், ஏன்னா ஃபவுண்டேஷன் லெவல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் அவங்களுடைய அடுத்த லெவல் பரிமாணம். அவங்க வாழ்க்கையில தேவையான மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றோம்னா ஒரு உத்வேகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது தோல்விகளை கண்டு பயப்பட மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த காலத்துல வந்து they want success very quickly. இம்மீடியட்டா கிடைச்சிடணும், நம்ம டக்குன்னு நம்ம பெரிய ஆள் ஆயிடணும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கு இன்னைக்கு. அந்த காலத்துல வந்து we don't have 2000 முன்னாடி opportunities are very less for people to achieve. But right now it has been very wide. எல்லா டைப் ஆஃப் ஸ்போர்ட்லயும் சரி, எல்லா டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ்லயும் சரி, we have lot of things to have to compete and make yourself competent. எந்த வகையில் நம்ம காம்படென்ட்டாக ஆகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபவுண்டேஷனை லே பண்ணணும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் லேயிங் பீரியட்ல வந்து பீப்புள் ஹேஸ் டு கான்சன்ட்ரேட் இன் சிங்கிள் திங். நீங்கள் வந்து டைவர்சிஃபைடாக வந்து எல்லாத்துலேயும் நான் வந்து வெர்சடைலாக நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறது வந்து இட் மே பி ஈஸி, பட் ஸ்டில் இட் இஸ் வெரி பிக் டாஸ்க். நிறைய டைவர்சிஃபை பண்ண வேணாம். காலையில் சாயந்தரம் அப்படின்னு வேற கிளாஸ்க்காக அனுப்புகிறாங்க. ஸோ பீப்புள் கான்சன்ட்ரேட் இன் ஒன் கோல் அண்ட் மேக் இட் வெரி கிளியர் தட் வி ஒர்க் ஃபார் இட் அண்ட் லெட் அஸ் அச்சீவ் இட். ஸோ இப்போ நாங்கள் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா நம்ம பெரிய அச்சீவர்ஸ் என்ன சொல்றாங்கன்றது வந்து ஜஸ்ட் ஐ வாண்ட் ஹேவ் அ பிரசன்டேஷன் ஆஃப் தட். Just see it across. Yeah. See. Yeah. So as per APJ Abdul Kalam என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, he is asking us to have a very great aim. ஏதோ ஒரு பெரிய ஒரு எய்ம் எடுத்துக்கோங்க அப்படின்றது. நல்ல ஒரு எய்மை எடுத்துக்கிட்டு அதுக்காக கண்டினியூஸா அக்வயர் நாலேஜை கேதர் பண்ணுங்க. அந்த எய்ம்காக அது எப்படி போய் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாலேஜை கெயின் பண்ணுங்க. எந்த வழியில படிக்கணும், எந்த மாதிரி அதை நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூ அக்வயர் நாலேஜ் அப்படின்றாரு. அந்த அக்வயரிங் நாலேஜ்க்கு அப்புறம் அந்த சிலபஸ்ன்றதை வந்து நம்ம பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு எய்ம்க்கு அந்த சிலபஸை பிடிச்சிட்டோம்னா அந்த சிலபஸ்க்கு மேலே வி ஹாவ் டு புட் அவர் ஒர்க் வெரி வெரி ஹார்ட். அதுக்கு மேலே எந்த அளவுக்கு ஹார்டாக ஒர்க் பண்ணணுன்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேறு எதுலையுமே டைவர்சிஃபை ஆகாமல் எதுலையும் நம்ம அகாடமிக்ஸ் ஒரு பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நம்ம கிடைக்கிற எல்லா டைமையும் அதில் போடணும்.
நெக்ஸ்ட் டு ஸ்லீப். நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், we are having a sleeping time. இதை தவிர்த்து இருக்கிற எல்லா டைமுமே let us invest on this in this syllabus. எனி கோல்ஸ் சிலபஸ், அந்த சிலபஸ் மேல உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ண போது அப்போ நீங்க கொடுக்குற அட்டம்ப்ட்ல வரக்கூடிய ஃபெயிலியர்ஸை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்றாரு. பெருசா வந்து கவலைப்படாதீங்க, அதுக்காக திருப்பி 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 முயற்சி பண்ணுங்க, விடாமுயற்சி செய்யுங்கன்றாரு. இட் இஸ் த பெர்சிவியர், யூ பெர்சிவியர் அண்ட் அச்சீவ். ஸோ என்னன்னா திருப்பி தோல்வி அடைஞ்சிடமே அப்படின்னா, என்னைக்கு ஒருத்தன் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கானோ அவனுக்கு தோல்வி கட்டி பயமே இருக்காதுமா, அதுதான் ரியாலிட்டி. ஸோ whoever is there in sports or at least played one sport in their lifetime, he may be a father, he may be your grandfather இருக்கலாம், he may be a friend. யாராவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்க பர்சன் உங்களுக்கு ஃப்ரெண்டா கூட கிடைச்சா கூட நீங்க ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி. ஏன்னா அவனுக்கு அது பெருசாவே மீன் பண்ண மாட்டாங்க. அது பரவாயில்ல, தோதா அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம்டா, டக் அவுட் ஏட்டா என்ன பரவாயில்ல, கோலி இல்லாட்டா என்ன பரவாயில்ல, இப்போ நம்ம அடுத்த மேட்ச் அடிக்கலாம் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். ஸோ அது என்னைக்குமே அவங்க வாழ்க்கையில பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. பரவாயில்லடா, இந்த தடவை நமக்கு அப்ரைஸ்ல கிடைக்கவே இல்லை அப்படின்னு இல்லாமல் நம்ம ஃபீல் பண்ற எவ்வளோ பேர் இருக்காங்க. பட் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் இன் டு ஸ்போர்ட்ஸ் நோ அவங்கள நீங்க பாடி லாங்குவேஜால் கூட நீங்க வந்து அவங்க டவுனா பார்க்க முடியாது. let us have a hope always அப்படின்ற ஒரு எங்கேயோ ஒரு சின்ன ஒரு டார்ச் எரிஞ்சிட்டே இருக்கும் அவங்களுக்கு. So people should get them involved in sports all through their life. அந்த மாதிரி ஒரு சில ஸ்போர்ட்ஸ்லாம் எடுத்து you just get it involved so that you can be hale and healthy as well as you can balance your லைஃப்ல நடக்கிற ups and downs நீங்க மேனேஜ் பண்றதுக்கு அது மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா people nowadays, those who fail take a wrong route towards lot of things that is getting diverted outside the life. நம்ம சிற்றின்பங்கள் சொல்ற மாதிரி நிறைய வகையான ஒரு டைவர்சிஃபையா போயிடுறாங்க. அதுக்கெல்லாம் போகாம I could see people even play in our academy in the age of 60. ஒரு 60 வயசுல கூட தமிழ்நாட்டில் கூட they come and play like this. நீங்க நார்த்ல தான் பயங்கர இதெல்லாம், இங்கேயும் அந்த மாதிரி நிறைய ஒரு பீப்புள் இருக்காங்க. 50 வயசுக்கு மேல கூட they come and play as a team. ஒரு சண்டேல போனா எங்கேயாவது ஃபோன் பண்ணி எங்கேயாவது வெளியில போகலாம், எங்கேயாவது போய் let us roam around, let us enjoy the day, hang out ஆகலான்ற மாதிரிலாம் என்ன இருக்கவங்கலாம் வந்து I was getting, நான் ஆச்சரியப்படுறேன். ஒரு சண்டேல ஒரு 8 o'clock ஈவன் நீங்க அகாடமிக் கால் வந்து, சார் எங்க ஸ்லாட்ஸ் அவைலபிளா இருக்கா, கேன் ஐ கம் அண்ட் பிளே. ஸோ அந்த மாதிரி they book their slot and they come and play in 8 to 9, அதாவது ஈவினிங் டைம்ஸ்ல 8 to 9:30 they book and play. ஸோ அதெல்லாம் பெரிய ஆச்சரியம். ஸோ பீப்புள் ஆஃப்டர் டேக்கிங் த டின்னர் and they come and play அப்படிங்கிறது இஸ் a பெரிய ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். ஸோ a sport which you learn initially in a younger age will definitely have a drive for your entire life, even to balance your life's ups and downs, and even in your எப்படி சொன்னா லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் கூட உங்களுக்கு அந்த பேலன்ஸ், உங்களுக்கு அந்த நியூட்ரிஷன்ஸ், உங்களுடைய டயட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும் அது மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எது உங்களுடைய ஃபவுண்டேஷன். ஸோ இட் வில் டெஃபினெட்லி பி அ கிரேட் ஹெல்ப். சரிங்களா? ஸோ அது ஏபிஜே சொல்ற மாதிரி ஒரு எய்ம் வச்சுக்கிறோம், அதுக்காக நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டு அதுக்காக ஒர்க் ஹார்ட் பண்ணி டெஃபினட்டா பெர்சிவியர் பண்ணும்போது சக்ஸஸ் டெஃபினட்டா கிடைக்கும். அதில் எந்த மாற்றமே இருக்க போறது. தோஸ் பீப்புள் ஹூ அச்சீவ், ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறது கூட அது சேம் தான். நம்ம இந்த எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்ட் நம்ம பாஸ் பண்ணணும், அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம டியூஷன் போறோம், இல்லை வீட்டில் அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம பார்க்குறோம். மோர் தேன் ஓவர் அண்ட் அபவ் வாட் த திங் வி கெட் இன் த ஸ்கூல், அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் கைட் தம். இந்த ஸ்கூல் அந்த வீட்டுக்கு வந்தது கூட கைட் பண்றாங்க. இல்லை பேரண்ட்ஸ் அன்எஜுகேட்டடா இருக்காங்க, அட்லீஸ்ட் தே கோ ஃபார் டியூஷன். ஸோ அந்த மாதிரி பீப்புள் கெட் லைக் தட். ஸோ இதை தாண்டி ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்ன சொல்றாங்கன்றது பார்க்கலாங்களா? எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க நிறைய பேசியிருக்காங்க. தோனிலாம் வந்து யூஸ் டு ஸ்பீக் லாட். ஒரு இன்டர்வியூன்னு போயிட்டாருன்னா ஒரு ஜென்ரலா போஸ்ட் பிரசன்டேஷன்ல பாருங்க, அவர் வி ஆர் மேக்கிங் இட் வெரி சிம்பிள், வி ஆர் இன்டு தி பேசிக்ஸ், அப்படி ரொம்ப சாதாரணமாக தான் பேசுவார். ஆனால் மேட்ச் வின் பண்ணுவார். ஒன்னே ஒன்று என்ன, பாடி லாங்குவேஜ் ஹி இஸ் மெயின்டைனிங் இன் சச் அ வே. அதாவது நம்ம PS1லயோ PS2லயோ ஏதோ ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா, அந்த வாட் இஸ் இட் கால்டு, இல்லை பாகுபலியில் வி ஹேவ் அ டைலாக், அதை பெண்மையை பார்த்து அழகு கொள்ற அளவுக்கு கூடிய ஒரு பேர் அழகுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி we people are of the same age band, of the same sport. We admire that guy Dhoni because of one reason, because he is very very lovable for the reason of எந்த வகையிலுமே எமோஷன்ல காட்டுறதே இல்லை. ஸ்போர்ட்ஸ்ல நீங்க எமோஷன்ல காட்டாம இருக்கவே முடியாது. மெயினா வந்து வெற்றி அடையும் போது நீங்க எமோஷன்லாம் எல்லாமே இருந்துருவாங்க. தோனி இருந்திருக்காரு நிறைய தடவை. ஆனா தோல்வி அடையும் பொழுது உங்க பாடி லாங்குவேஜ்ல நீங்க வந்து தோல்வி அடைஞ்சுட்டு நீங்க காட்டவே கூடாது. அது என்னைக்குமே அந்த மனுஷன் மூஞ்சில நாங்க பார்த்ததே இல்லை. லாட் ஆஃப் எத்தனை கேம் நம்ம பார்த்துருக்கோம். ஐபிஎல்லாம் வந்து
ஒன்லி ஆஃப்டர் கெட்டிங் எ விக்டரி he is tearing. அந்த லாஸ்ட் ஐபிஎல்ல வந்து ஜடேஜா அடிச்சு கொடுத்த மேட்ச்ல தான் அவருக்கு கண்ணீர் அவருக்கு வந்து அழுகவே தெரியுன்றது நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். we all witnessed that. So it is a very tough win for him. அது நம்ம முடிஞ்சு போச்சு தோத்துட்டோன்ற ஒரு எண்ணத்துல வந்ததுக்கு அப்புறம் ஒரு வின் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ அதே சினாரியோ தான் இன்னைக்கு ரோஹித்துக்கும் கோலிக்கும் இருந்தது ஆக்சுவலா, பிகாஸ் தே தாட் இட் வாஸ் லாஸ்ட். எவ்ரி ஒன் வாஸ் இன் அவர் எப்படி சொல்லணும், வி ஆர் பைட்டிங் அவர் நெயில்ஸ். நமக்கு முடிஞ்சிச்சு போடுறது இந்த அறிவியம் நினைச்சோம். ஆனால் ஃபைனலி இட் கேம் அப் டேர்ன் அரவுண்ட் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம், இஸ் மேக்கிங் இட் வெரி சிம்பிள். எந்த லாஜிக் எடுக்கிறாரோ அந்த லாஜிக்ல ஹி இஸ் வெரி ஸ்டிக்கிங் டு ஹிஸ் பேசிக்ஸ். ஒரு டீம் எடுக்கிறோம், அந்த டீம் அப்படியே ஆல்டர் பண்ணாமல் அவனுக்கு நிறைய சான்சஸ் கொடுத்து, வெதர் ஹீஸ் ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரா 50 அடிக்கிறாரா அதெல்லாம் மேட்டர் இல்லை, அவனுக்குன்னு ஒரு ரோல் கொடுத்து அந்த ரோலை கரெக்டாக பண்ணுங்க, ரிப்பீட்டடாக சான்ஸ் கொடுக்க வேண்டியது. ஸோ ஹி இஸ் மேக்கிங் இட் வெரி சிம்பிள். ஒரு மேட்ச்ல அடிக்கலன்னே தூக்கி பெஞ்சில் உட்கார வச்சோம் அப்படின்னா அவனுடைய எந்த ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஹி இஸ் கிவிங் ஹிஸ் லாட் ஆஃப் எஃபர்ட், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டினியூஸாக ஒரு அலர்ட்டாக இருக்குது. ஒரு விஷயத்த வந்து எந்த டைமே பார்த்தீங்கன்னா வேற எதை பற்றி திங்க் பண்ணாமல் அந்த இடத்துக்குள்ள ஒரு அலர்ட்டாக இருந்துக்கிட்டு அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை டெலிவர் பண்ணுறது. அப்புறம் லீடர்ஷிப் குவாலிட்டி அவர் சொல்றது கடைசி லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் த லீடர்ஷிப் இஸ் த கெப்பாசிட்டி டு டிரான்ஸ்லேட் விஷன் இன் டு ரியாலிட்டி அப்படிங்கிறது அவரோட ஸ்டேட்மெண்ட்டாக இருந்திருக்குது. ஸோ அது அவர் எப்படி அச்சீவ் பண்ணான்றது தான் தீஸ் ஆர் த வேஸ். Sticking to the basics, make it very simple and be very consistent and never show it in your body language. Whether I'm going to win or lose, I'm as simple as that. அப்படின்றது எல்லாத்தையும் அவருக்குள்ள உள்ள வச்சுக்கிட்டு தான் இஸ் போக்கன் அப். பெருசா வந்து வேர்ல்டு கப் அடிச்சுட்டு மொட்டை அடிச்சது கூட தான் அதுதான் மொட்டை அடிச்சுட்டு வந்து அப்படி he had a thought and he went right away and அந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டு வந்து அவர் அந்த கப்பை வாங்கி நின்னாரு. ஸோ இதெல்லாம் அவருடைய வியூ. சைனா நோவல் வந்து என்ன சொல்றாங்க, சைனா நோவல் எல்லாத்துக்கும் தெரியும், இஸ் பேட்மிண்டன் ஸ்டார் ஆக்சுவலி. ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு கெட் அ ஒலிம்பிக் மெடல் இன் பேட்மிண்டன் ஃபார் இந்தியா. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரே ஒரு கோல் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஒரு கோலை எடுத்து அதான் ரொம்ப குரூஷியல். நமக்கு கோல் என்னன்றது நமக்கு தெரியுது, ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஸோ அந்த குரூஷியலை செலக்ட் பண்ணிட்டு அந்த கோலுக்காக மட்டுமே ஒர்க் பண்ணுங்கன்றாங்க. வேற எதையுமே அவங்க மீன் பண்ணிக்கல. அவங்க வந்து ஏன்னா 2 முயலை துரத்தணும்னா அந்த 2 முயலும் காணா போயிருன்ற மாதிரி தான். She saying if you chase 2 rabbits, both will escape. So kindly have a one goal and work for it very hard. அவங்கெல்லாம் ரொம்ப சைனா நோவலுடைய லைஃப் ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்க சின்ன வயசுல இருந்தே அந்த ட்ரைனிங் செஷன்ஸ் போறதுக்கு வந்து she used to go travel a very lot period. ஸோ அவங்க பேரண்ட் எல்லாம் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அதனால ஐ வாண்ட் people and parents, please be supportive to your children. Identify the good qualities in them instead of punishing for the bad qualities. Encourage their good qualities so that they can develop in a nurturing way. நம்ம ரொம்ப சில பேட் திங்ஸ்க்காக அவனை பேம்பர் பண்ணாம அவனுடைய குட் திங்ஸை அவனை என்கரேஜ் பண்ணி மேலே கொண்டு வந்து அவனுக்கான தேவைகளை நம்ம செய்தாவே போதும். அவன் இப்போ இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல வந்து ஹீ வில் டெவலப் பை ஹிஸ் ஓன். நம்ம வந்து அந்த ட்ராக்ல கொண்டு போய் அந்த பசங்களை கொண்டு போய் வச்சா மட்டுமே போதும். இதுதான் உங்களுடைய இடம், இங்கே போய் நீங்க ரீச் ஆகிக்கோங்க அப்படின்னு. ஸோ ஐ விஷ் திஸ் பியூட்டிஃபுல் டே ஆஃப் தோனிஸ் பர்த்டே 7th July. விஷ் ஹிம் a happy birthday and எல்லா பேரண்ட்ஸும் எல்லா கிட்ஸுக்கும் இந்த மோட்டிவேஷனல் மூமெண்ட்டை வந்து தோனி ஒரு இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கிட்டு let us achieve in our lives. May it be anything. ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், ஒரு மிலிட்டரி எக்ஸாமாக இருக்கலாம், ஒரு போலீஸ்க்கான ஃபிட்னஸ் ரேலியாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் மே பி, யூ மேக் இட் வெரி கிளியர் அண்ட் ஒர்க் ஹார்ட் ஃபார் த்ரூ அது என்டையர் இயர்க்காக நீங்கள் போராடணும். ஒரு வருஷத்தில் நீங்கள் போராடினா தான் அதுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம என்ன நடக்க போகுது நமக்கு தெரியும். 1 மாதம் 2 மாதத்துல எதுவும் வந்துட போகிறதில்ல. It is again very difficult into எப்படி சொல்றதுன்னா, ஆன்மீகத்தில் என்ன கஷ்டம். ஒரு 12 years ஆகுது ஒரு இடத்துல வந்து ஒரு தியானம் நீங்க பண்ணாதான் ஒரு லெவல் அச்சீவ்மெண்ட் போக முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். மெடிடேஷன் நீங்க ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து நீங்க தியானம் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு அந்த அச்சீவ்மெண்ட் கிடைக்கும்ன்றாங்க. 12 years ஆகுது மினிமம் ஒரு விஷயத்தை செய்யணுன்றாங்க. இட் இஸ் நாட் லைக் தட் ஃபார் ஸ்போர்ட்ஸ். இட் இஸ் வெரி சிம்பிள். அட்லீஸ்ட் 1 year you do consistently. ஒரு வருஷத்தை ஒரு எக்ஸாம் ஆகட்டும், இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட் ஆகட்டும் எடுத்துட்டு அதுக்காக ஒர்க் பண்ணுங்க என்டையரா. அப்படிங்கிறது தான் எங்களுடைய மூட்டாவும் இருக்குது, எல்லாருடைய பேரண்ட்ஸோடைய தேவையாகவும் இருக்குது. ஸோ we are here to support you parents. Please make use of this. All the best. Thank you.